கைஸ் இன்னைக்கு சூப்பராக இருக்க போகுது. இன்னைக்கு சம்பவம் இருக்குது. ஓகே அச்சு ரீல்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள். வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது. அச்சு இது வரைக்கும் ரீல் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ரீல்ஸுக்கு ரியாக்ட் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா தரமான ஒரு 4 ரீல் எடுத்து அதுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன மாதிரி ரீல் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா லைக் எக்ஸ்கலேட்டர் மேலே ஏறுறது இறங்குறது போன்ற அனைத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆளுங்க அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் அவங்ககிட்ட காட்டிட்டு அதையே நானும் வந்து பண்ணி காமிக்கிறோம். லைக் ஒர்க்ஸா இல்லையா, இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி செக்அப் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் ரியாக்ஷன் பண்ணுவோம். போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஓகே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸசைஸ் மேலே ஏறுறாங்க, கையில் ஒரு பூ வச்சுருக்காங்க, ஆப்போசிட்டில் ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவர் வந்து அப்படியே க்யூட்டாக அதை சிரிச்சுக்கிட்டே வாங்குறாரு. வெக்கம் வேறு பிடிச்சிட்டான். ஓகே இப்போ இதே விஷயத்த நம்ம வந்து பண்ணுறோம். அண்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கே தெரில. நான் வந்து இதை வரவங்க எல்லாத்தையும் கொடுக்குறேன். லைக் யார் வாங்குறாங்களோ ஆஃப் பண்ணிச்சலாம் அதை. வாங்கவே இல்லை. உன்னை யாருமே வாங்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? மறுபடியும் போகிறது இட்டே என் பூ வேற ஒருத்தங்கிட்ட பண்ணோம். Hey, so sweet of him. சொல்லிடுங்க. Okay, thank you. Bye. அப்படியா? தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெல்கம். இது ஒரு டாருக்காக வச்சிருந்தேன். வச்சுக்கிறேன். பாய்டா. அக்காக்கு பாய் சொல்ல. அக்காக்கு பாய். பாய். அக்கா இங்க இருக்கேன். அக்கா பாய். பாய். அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப க்யூட்டாக அந்த ரோஸ் வந்து எங்கிட்ட வந்து வாங்கிட்டாரு. ஆக்சுவலாக நிறைய பேர் போனாங்க, ஆனால் அவர் மட்டும் தான் எங்கிட்ட வந்து வாங்கினார். அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? அண்ணா கட்டுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ரீலுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா அதோ இங்கே வந்து ஏற தெரியாத மாதிரி ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. ஓ சரி, மேபி புரியல போல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு.
இல்லை ஒரு க்ரௌடே ஏறுது, க்ரௌடு ஏறும்போது கூட அவர் பெருசாக கண்டுக்கிற மாதிரி தர வந்துட்டாரா பராசக்தி ஹீரோ பச்சை கலர் சட்டை. அவரும் சரி பிளாக்கும் சரி 2 பேரும் சேர்ந்து அழகாக அப்படியே ஸ்லோலி கூப்பிடுறாங்க. ஹவு ஸ்வீட். என்ன கூட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பர் மேனோ இல்லை ஒரு பேட்மேனோ வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யா ஒரு வேளை பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றரை உமன் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை. ஸோ நம்ம வந்து இங்கே டேரை போய் பண்ணலாம், நான் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணேன்னா லைக் கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. உனக்கு ஃபஸ்ட்டு ஏற தெரியுமாச்சு? எனக்கு ஏற தெரியாது ரைஸ். இப்போ நான் போய் நின்றுட்டு இருக்கேன், இது மாதிரி எனக்கு யார் ஹெல்ப் பண்ணான்னு பார்க்கலாம். எனக்கு போக தெரியாது. போக தெரியாதா? போக தெரியல. சும்மா ஓகே ஒன்றும் செய்யாது. எப்படி இறங்குறது இப்போ? எப்படி இறங்குறது? இருக்காங்க இருக்கியா போயிருக்கான் ஒன்றும் செய்யாது. சும்மா போயிடணுமா? சும்மா போங்க ஒன்றும்
நான் வந்து கீழே போயிட்டு எனக்கு ஏறவே தெரியாதவ ரொம்ப நேரமாக நின்றுருந்தேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒரு 20-25 மெம்பர்ஸ் கிட்ட போயிருப்பாங்க நினைக்கிறேன். என்னை பார்த்துட்டு போகிறாங்க, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்களால பண்ண முடியல. அந்த மொமெண்ட்டில் வந்து ஒரு அண்ணா தான், அவர் வந்து முன்னாடியே பார்த்துறாரு, என்னால் ஏற முடியல சொல்லிட்டு, முடியும் வாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படி சொல்லிட்டு, அட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி இறங்க தெரியாது சொல்கிறேன், ஒரு விஷயமே இல்லை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவரே இறக்கிட்டார். ஸோ ஸ்வீட். இட்ஸ் வாட் கைஸ், லைக் நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணனாலும் சில பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ண முடியாமல் இல்லை, மேபி அவங்க ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, ஓகே அந்த பொண்ணுக்கு ஏற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் சொல்லுவோம்மா, நீங்கள் வந்து ஒரு அடுத்த சமுதாயத்துக்கே நீங்கள் தான் ஒரு முன்னோடி இந்தியன் தாத்தா. அடுத்த இந்தியன் தாத்தா பார்ட் 3 நீங்கள் வேறு லெவல் தலை. இறங்குறது பண்ணலாமா? ஹாய். ஏங்க ஸோ இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கும் இந்த டவுட் ரொம்ப நாளாகவே இருக்குது. இது வரைக்கும் நானும் ட்ரை பண்ணதே இல்லை. இப்போ வந்து உங்கள் முன்னாடியே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது என்ன ரீல் அப்படின்னா, ஒரு பேப்பரை வந்து இந்த மாதிரி ஒரு எலிவேட்டரில் வச்சுட்டு லைக் ரொம்ப நேரமாக அவங்க வந்து அதை போக விடுறாங்க. ஓகே, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது போனோம். அண்ட் முடிக்கும் போது இவ்வளோ அழுக்கு. ஓகே, இது வந்து ரீலாக ஃபேக்கானு எனக்கும் சீரியஸாக தெரில. நானும் இது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பட் நானும் ட்ரை பண்ணதே இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி தான். சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இதை வந்து டேரெக்டாக செக்கே பண்ணி பார்த்துலாம். என்ன சொல்கிறேன், ரொம்ப வரேன் க்யூட்டாக எடுத்துகிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே நாங்கள் போகலாம். ஓகே, அடுத்து நாங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, என்கிட்ட ஒரு வெட் டிஷ்யூ பேப்பர் இருக்குது கைஸ். அந்த நான் வந்து அடையாளத்துக்காக ஒரு டேப் எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டிலேருந்தே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேப்பை ஃபஸ்ட்டு இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அது ஒரு சின்ன அடையாளம் மாதிரி புரியுதான்னு தெரியலையே. அங்கே ஏறி விளையாடிட்டு இருக்காரு இறங்கி. கைஸ் இதான் பிஃபோர் டிஷ்யூ, ஆஃப்டர் டிஷ்யூ பார்க்கலாம். எனக்கே எப்படி பண்ணுறதுன்னு முன்ன பின்ன அனுபவம் இல்லாததுனால இதெல்லாம் ஒரு வேலையாச்சு. இல்லை அவங்களாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லை அவங்களே எங்கேயாவது கீழே அழுக்கு மாதிரி தேய்ச்சிட்டு ஆமாம் இது ஒர்க் சொல்கிறாங்க தெரில. அதனால நான் அது வந்து ட்ரை பண்ணணும்னு முன்னாடிலேருந்தே நினச்சிட்டே இருந்தேன். இது உங்களுக்காக இனி அந்த எல்லோ கலரை விட்டு போகிறோம். அந்த எல்லோ கலரை பார்க்கணும். இப்போதான் அந்த எல்லோ கலர் கீழே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ அழுக்கா இருக்கு எடுத்து பார்க்கலாமா? அதனால் பார்க்கக்கூடாது. போங்கு விளையாட்டு விளையாடாதீங்கச்சோ. சாரி கைஸ். என் கை எங்கடா எடுத்துகிட்டு போகிறேன். இது என்னோட பவராக இருக்கு. எல்லாம் என்னங்கடா அது? பிஃபோர் டிஷ்யூ எடிட்டர் ஜி, பிஃபோர் டிஷ்யூவோட அந்த கிளிப்பை காட்டிட்டு ஆஃப்டர் டிஷ்யூ காட்டுங்க. சிவாக்கு இப்படி இருந்த டிஷ்யூ இப்படி ஆயிடுச்சு. செம்ம அழுக்கு. இதுல இவ்வளவு அழுக்கு இருக்காடா? இதோட இவ்வளவு தொட்டு இறங்கிட்டு இருந்தோம். எப்படி பார்க்க கிளீனா இருக்கு, பட் இவ்வளவு அழுக்கு. அப்போ இதுவும் இட் ஒர்க்ஸ். நான் இது நம்பவே இல்லை. நான் இது சும்மா நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். பட் இது உண்மையா? ஓகே, ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணு. என்ன போடுறது? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? அது கண்டென்ட்டா? ஆமா. என்ன கண்டென்ட்? என்ன தெரியுமா, நம்ம வந்து எலிவேட்டர்ல சில ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அதெல்லாம் உண்மையாவே ஒர்க் ஆகுதா இல்லை சும்மா புருடா கதையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். 3 ஒர்க் ஆகுது, 1 இனிமேல் தான் செக் பண்ண போகிறோம். 3 செக் பண்ணிட்டோம். நம்ம
நம்ம சும்மா கீழே இருக்கும்போது ஆப்போசிட் வரவங்களுக்கு ரோஸ் கொண்டு போகலாம், அவங்க வாங்குவாங்களா இல்லையான்னு. அது ஒருத்தர் வாங்கினாரு. அதுக்கப்புறமா இது அழுக்கு மாதிரி காட்டுவாங்க தெரியுமா, அதெல்லாம் உண்மைதான். அதை தொட்டு பார்த்தா அழுக்கு வருது பேப்பரில் தொட்டா அது. அப்புறமா எனக்கு ஏறவே தெரியாத மாதிரி நினைக்கிறோம், யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை எங்கள் பாட்டி தான் ஒருத்தங்க கேட்டாங்க உங்ககிட்ட என்னண்டு உங்ககிட்ட நீங்க அங்கே நின்றுட்டு இருக்கும்போது கேட்டாங்கல்ல ஒருத்தங்க. ஏற தெரியாத மாதிரி நின்றுட்டு நீங்க வந்தீங்களா? ஆமா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, இப்பதான் பார்த்தேன். நீங்க அப்போ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணிருப்பியா? கண்டிப்பா அச்சுக்கு ஹெல்ப் பண்ணாம என் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கவே மாட்டாங்கன்றது ப்ரூவ்டு கைஸ். வைக்கிறோம். டாடா. எந்த ஊரு? இங்கே தான் சென்னை தான். ஹாய். ஆமா. ஓ ஸ்வீட்ல அவர் சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தேன், அப்பவே அச்சு இருந்தா அப்பவே ஹெல்ப் பண்ணிருப்பேன். அதான் எனக்கு தேவையில்லாத விஷயம். அச்சுன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, என் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் எப்படி கைஸ்? எப்படி ஒரு அச்சுவை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இங்கேருந்து கீழே குச்சி செத்துலான்னு இருக்கு, சந்தோஷப்படும். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அந்த ரீல்ல செக் பண்ணி பார்த்தோம். அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இது அது என்ன நினைக்கிறேன் கட் பண்ணி சொல்லலாம். அதெல்லாம் ஸோ இதான் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 4th ரீலோட ரியாக்ஷன். நம்ம இது செக் பண்ணிப்போம் பார்க்க போகிறோம். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ஏன்னா இவங்க வந்து செம்ம ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன நான் வாங்கிட்ட காட்டுறேன், பார்க்கலாம். ஓகே ஓகே பார்க்குறேன் பார்த்து 3 2 1. ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அப்படியே சும்மா எலிவேட்டரில் போகிறாரு. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு லைக் சிரிக்கிறாங்க, சில பேர் பார்க்கல. இதில் வந்து ஒன்று வரும், அதுதான் அச்சோட ஃபேவரெட்டு. இதெல்லாம் செம்ம ஃபன்னு. இது செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. பின்னாடி இருக்காங்க அக்காவுக்கு வேறு வந்துச்சு, அவங்களும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. லைக் இதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நான் சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மள்ட்ட இருக்கிற ஒரு இதே மாதிரி மூஞ்சி ரொம்ப செம்ம க்யூட்டாக இல்லை க்யூட்டு கிடையாது, ரொம்ப வியர்டாக காட்டுற ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி எலிவேட்டரில் இறங்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன அவங்க ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதை பார்க்கும்போது என்னோட ரியாக்ஷன் எப்படின்னா, லைக் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, ரொம்ப காமெடியாக இருக்குது. ஒருவேளை நான் போகும்போது யாராவது எனக்கு இந்த மாதிரி வச்சாங்கன்னா கூட நான் நல்லா சிரிக்க தான் ஆரம்பிச்சேன். ரொம்ப க்யூட். 3 2 1 ஸ்டார்ட். அகைன் நாங்கள் வந்து 3 ஃபில்டர் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து எனக்கு 3மே ரொம்ப ஃபன்னியாக, நான் எல்லாமே சூஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப காமெடியாகவும் நான் வந்து கேமராமேன் ஹெல்ப் பண்ணார். பின்னாடி வந்து மறைக்கிறான். அவன் வந்து ஸ்னேக் ஹெல்ப் பண்ணான். ஐயோ நானே சொல்கிறேன், அது என்ன அப்புறமா பாருங்கள். ஸோ நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக கீழே போயிட்டு இதை பண்ணும்போது அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு ஐடியா வேலை. ஆனால் நான் போயிட்டு இதை வந்து அப்படியே வந்துட்டேன். ஸ்னாப்பை எனக்கு யூஸ் பண்ணவே தெரியல. கீழே போய் டைப் பண்ணுறேன், எதுவும் ஆகுது. இங்கே போகிறா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எடுக்காத ஆயிடுச்சு. பரவாயில்லையா? ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஹாய், உங்க பேரு? சாஷிகா. ஹாய் சாஷிகா. ஹாய்ண்ணா. எடுத்துக்கலாம்.
நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய், பார்க்கலாம். பாய். ஏய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ஒன்லி. கண்டிப்பா. ஓகே ஓகே பாய், பார்க்கலாம். Bye. ஓகே, கீழே போயிடலாமா? ராஜு தனியாக கையில் எடுத்துடா ப்ரோ. நீங்கள் வரத்துக்குள்ளே காரை 2 கிலோ நினைக்கிறேன், தனியாக எடுத்துருவா. ஹாய் அச்சு அக்கா. ஐயோ அச்சாக்கா தெரியுது. ஓடி நல்லா இருக்கீங்களா? அச்சு அக்கா. ஐயோ அச்சாக்கா தெரியுது. ஓடி நல்லா இருக்கீங்களா? ஆமா போட்டு உண்மையாவே எப்படி அந்த பாட்டி தான் அல்டிமேட் காமெடி. அவங்க பார்க்குறோடே ஒரு வாட்டி பார்க்குறாங்க, என்னதுமா இது கொஞ்சம் ஒரு வாடையாக இருக்குது. இது அல்டிமேட் பண்ணுங்க, இதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிறதால ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. ஸோ ஸ்வீட். அந்த ஆரோ ஸ்னாப்பர் கடா நான் மறக்கவே மாட்டேன். என்ன பிளடி மேரி சேலஞ்ச் பண்ணோம்னா இது அது இங்கே தான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபில்டர் வந்து சூப்பராக முடிஞ்சது. ஸோ செகண்ட் ஃபில்டர் ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த டேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என்ன டேர்னே உங்களுக்கு எந்த ரீல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது நானே ஒரு வாட்டி ட்ரை பண்ணியும் பார்த்தேன். எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபில்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதில் தான் ரொம்ப ரியாக்ட் பண்ணாங்க, லைக் பண்ணாதது. அந்த பாட்டியோட எக்ஸ்பிரஷன்லாம் சீரியஸாக அல்டிமேட்டாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் சிவா இந்த இடத்துல வந்து நான் பேசும்போது அந்த பாட்டியோட எக்ஸ்பிரஷனை போட்டு காட்டுங்க. அப்படியே கம்மிங் பேக். ஐயோ இப்போ அந்த ஃப்ளோ போயிடுமே. ரொம்ப பிடிச்சிருந்தது. யா, அது ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாக இருந்தது. எனக்கு ரொம்ப இது லைக் ஆச்சரியமாக இருந்ததுன்னா அந்த அழுக்கு தான் கைஸ். அந்த எலிவேட்டரில் கை வச்சா அந்த நிஜமாகவே அவ்வளோ அழுக்கு வருதா, அது சீரியஸாக என்னால் நம்பவே முடியல. நானே இது வரைக்கும் அதை பார்த்ததும் இல்லை, நானும் ட்ரை பண்ணதே இல்லை. அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நான் வந்து அவ்வளோலாம் வராது, சும்மா அதெல்லாம் லைக் என்ன பெரிய அழுக்கு எப்படி வரப்போகுது அப்படி தான் நானும் சொன்னேன். இவ்வளோ அழுக்கு வருமாடா, ஓ அது ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. அண்ட் ரோஸ் கொடுக்கும்போது வாங்கினது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப ஸோ ஸ்வீட் இஸ். அண்ட் அதுக்கப்புறமா வேறு இன்னொன்று என்னவோ பண்ணுவேன், என்ன பண்ணேன் அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி எனக்கு ஏற தெரியாமல் இருக்கும்போது என்னோட ஆபத்தில் வந்து உதவுன அந்த சூப்பர் ஹீரோ அவர் வந்து சீரியஸாக செம்ம ஸ்வீட். நிறைய பேர் நான் க்ராஸ் பண்ணி போகும்போது அவர் தான் வந்து ஸ்டாண்ட் பண்ணார் அந்த இடத்துல. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அண்ணா ஸோ ஸ்வீட் ஆஃப் லைக். ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இல்லை இது சிவா இப்போ நல்ல சொன்னல அதை கட் பண்ணி
கட் பண்ணிடுங்க, அதை போய் அங்கே பேசிக்கிறேன். ஓகே வாங்கலாம். இதெல்லாம் ஆமாம் இதெல்லாம் ஆமாம். உங்களை பார்த்து தான் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர் அச்சு. ப்ரோ ஒரே நிமிஷம். இது இருக்குல்ல, இப்படி டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த ஹார்ட் வரும். ஓ அப்படியா டபுள் டாப் பண்ணால் ஆர்ட் இல்லைமாப்பா ஒரு வாட்டி என்னை பார்க்கும்போதெல்லாம் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகே ஆமாம், இப்போ நீங்கள் மறக்காம லைக் பண்ணிடுங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு காட்டு செல்லும். ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிற வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஏதாச்சும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை பீச்.